வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்கள் பார்க்கலாம். வாழைத்தண்டை நல்லா பொடியாக நறுக்கிட்டு நல்லா மோரில் தண்ணி விட்டு கலந்து மோரில் போட்டு கலந்து வச்சுருங்க. ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா கழுவி 2-3 தடவை கழுவி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க, கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு எல்லாம் பொரிஞ்ச பிறகு இந்த வாழைத்தண்டு புழிஞ்சிட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு கலந்து தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 1/4 கப்பு அளவுக்கு 1/4 ஆளாக்குக்கு கொஞ்சம் பாசிப்பருப்பை ரொம்ப கொலைய விடாமல் ஒரு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பாசிப்பருப்பை இந்த இது இருக்கு இல்லைங்களா வாழைத்தண்டு, அது வெந்த பிறகு இந்த பாசிப்பருப்பையும் அதில் தூக்கி போட்டுட்டு கலந்து ஒரு 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 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வெந்து வரும்போது தேங்காய் தூளையும் போட்டு உப்பு சரி பார்த்து நிறுத்திட்டிங்கன்னா சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்.